சென்னையில் நடைபெற்று வரும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று போட்டிகளை பொதுமக்கள் திரளானோர் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் இரவு நேரத்தில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தப்படுகிறது. இதன்படி தீவுத்திடலை சுற்றியுள்ள பகுதியில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக FIA-விடம் அனுமதி பெற தாமதமானது. பின்னர் FIA முதற்கட்ட அனுமதி கொடுத்த நிலையில் கார் பந்தயத்தின் பயிற்சி போட்டிகள் மட்டுமே நேற்று நடைபெற்றன. இந்நிலையில் இரண்டாவது நாளான இன்று கார் பந்தயத்தின் தகுதிச் சுற்று மற்றும் அடுத்தடுத்த சுற்றுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. காலை 11:55 மணி முதல் தகுதிச் சுற்றுப் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் தீவுத்திடல் சாலைகளில் மின்னல் வேகத்தில் கார்கள் சீறி பாய்ந்தன. கார் பந்தயத்தை பார்த்து ரசிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து சினிமா பிரபலங்கள் சென்னை வந்துள்ளனர். பாலிவுட் நடிகர்கள் அர்ஜுன் கபூர், ஜான் ஆப்ரஹாம், தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா, நடிகை த்ரிஷா ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். இதேபோன்று இந்திய கிரிக்கெட் வாரிய முன்னாள் தலைவர் சௌரவ் கங்குலியும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை பார்ப்பதற்காக சென்னை வந்துள்ளார். இதனையடுத்து முதலாவதாக இந்தியர்கள் மட்டுமே பங்கேற்கும் FLGB4 எனப்படும் கார் பந்தயம் நடத்தப்பட்டது. இதில் 25 இந்திய வீரர்கள் பங்கேற்ற நிலையில் இரு கார்கள் மோதிக்கொண்ட நிலையில் விபத்து காரணமாக பாதியிலேயே முடிக்கப்பட்டது. மொத்தம் 8 சுற்றுகளை கொண்ட இந்த பந்தயத்தின் கடைசி சுற்றில் 2 கார்கள் மோதிக்கொண்டன.